நீங்க என்ன பண்ண போறோம் சொல்லு இன்ட்ரோடக்ஷன். நான் வந்தா முடிக்க கிளம்பியாச்சு பத்துக்குங்க. காலையில எங்க நண்பர்களோட அங்க பாருங்க இங்க நீ வெயில நின்னு சொல்ல தெரிய மாட்டேங்குது. இங்க நின்னு சொல்லு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்படி நின்னுல வேலை பார்த்து நின்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க வா இங்க நின்னு இப்போ ஜம்முன்னு தெரியுதுல எப்படி பாத்தீங்கன்னா வந்தா முடிக்க கிளம்பியாச்சு. கத்தி சொல்லு சவுண்ட் ஸ்டார்டிங்ல என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்த முடிக்க கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா எங்கள் கைஸ் பாருங்க வந்த முடிக்க எப்படி பாருங்க என்னெல்லாம் செய்தாங்க பாருங்க. ஹலோ கைஸும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நாங்கள் வாந்தம் பிடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்குவாட் ஃபுல்லாக அங்கே தான் இருக்காங்க. ஸ்குவாடை கம்மி நம்ம ஸ்குவாடு 360. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எப்படி வாந்தம் பிடிக்கணும்னு உங்களுக்கு காமிக்கேன். இது கிளியராக காமி. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பு வச்சுருக்கோம். இந்த கம்பில் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணி நாங்கள் மாட்டி வச்சுருப்போம். வாந்தா கழுத்து இருக்கலாம், வாந்தா அப்படி கழுத்தில் போட்டு அதில் இப்படி இழுத்தோம்னா அதில் வாந்தா மாட்டிக்கிடும். இப்படி தான் நாங்கள் இன்றைக்கி வாந்தா பிடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க இப்போ ஒரு வாந்தா மாட்டிருக்கு. கரெக்டாக வாலில் தண்ணி மாட்டிருக்கு. கைக்கு கடிக்குமோ? ஆமாம். இங்கே என்ன நடக்குது? நீ தான் நடக்கிற இன்னும் கையை கீழே ஒருத்த அடியில் வை. பார்த்தீங்கன்னா வந்த இடத்துல நல்லா தேனு கூடு. இது சுந்தரா இது அடி வந்தது தானே என்ன கையை வச்சோன்னா வெட்டியே போடுவேன். பார்த்தீங்கன்னா தேன் ஒரிஜினல் தேனி தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கு இப்போ தான் மரத்தில் இருந்து. வாந்தான் சாப்பிட்டா என்ன நல்லது? உங்களுக்கு மூட்டு வலி கால் வலிலாம் இருந்தோன்னா சரியாகுங்க. நமக்கு ரொம்ப நல்லது. நல்லா இடிச்சு அது சாரை கொடுத்தீங்கன்னா போதும், நல்ல பவர் அப்படியா பவர் கிடைக்கும். இல்ல இரு கையை கடிச்சு சொல்ல விடல. பார்த்தீங்கன்னா சொல்ல விட பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வாந்தான் கடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சொல்லுவான் கை கடிச்சுன்னா என்ன ஒன்று. கையை கடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா விடாது தலையை அறுத்து தான் எடுப்பீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா கையை பார்த்தாலே தெரியும் பெரிய வீரர். இப்படி கடிச்சிட்டு நான் உடம்ப பிடிச்சி இருக்கேன் அப்போ தலை வச்சுட்டு அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் வாந்தான் இன்னைக்கு நாங்கள் பிடிச்சிருக்கோம். இதை நல்லா க்ளீன் பண்ணி இதுக்கப்புறம் நாங்கள் வாந்தான் வடை எப்படி பண்ண போகிறோம் அது உங்களுக்கு காமிக்கும். ஓந்தான் கறி இதான் பார்த்தீங்கன்னா ஓந்தான் கறி ஃப்ரெஷ்ஷாக நல்லா கழுவி எடுத்தாச்சு. நம்ம சின்னதாக வெட்டி இடிக்கணும். மசாலா ராவி வச்சுட்டு குளிக்கியா? மசாலா ராவி வச்சுட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, ஆர்எஸ் மசாலா பொடி 2, வேறு சிக்கன் சக்தி மசாலா பொடி 1, வேறு கார்ன்ஃப்ளவர் பொடி 1, வேறு கரம் மசாலா பொடி 1, பிறகு ஓந்தான் கறி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முட்டை. இதை பார்த்திங்கன்னா நம்ம உள்ளியும் வத்தலும் அரைச்சி வச்சுருக்கோம். இதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அது இருக்குடே அங்கே நம்ம கேமரா ஒன்றும் தெரியலப்போ. ஒரு 80 என்ன சூடாவல ஆமா மறந்து போச்சு. ஜம்முன் இருக்கு ஓந்தாங்கறி. ஓந்தாங்கறி அது கடைசியா தும்மு இப்பமே ஒருத்தன கையை விட்டா ரேப்னு ஒன்று குடிச்சு ஓந்தான் பக்கோடா. சரி நீ என்ன கறிலாம் சாப்பிட்ருக்க ஆடியன்ஸ்க்கு சொல்லு. பாம்பு கறி, முதல கறி, சொல்ல நாய்கறி, பூனைக்கறி, மாட்டுக்கறி, பவுல்சன் கறி, தினேஷ் கறி, பிக்ரி. பிக்ரியா? மொத பிக் கறி, பிக் மீட். ஓந்தாங்கறி பார்த்துக்கோங்க. இப்போ டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுது உங்களுக்கு. பக்கத்துல இருக்கவங்களே டேஸ்ட் பார்க்கணுமா? ரொம்ப அருமையா சூப்பரா இருக்கு.